ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, எனக்காக யாருண்டு. யோபு 17:3 சொல்கிறது, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? எனக்கு யாருமில்லை என்றும், என் பிரச்சனைகள் யாருக்கும் தெரியவில்லையே என்றும், என் போராட்ட நேரத்தில் கை கொடுக்க ஒருவரும் இல்லையே என்றும் அநேகம் பேர் கலங்குவதை பார்க்கிறோம். யோபு பக்தனும் கூட வேற எனக்கு யார் கை கொடுக்க கூடியவர்கள் என்று சொல்லி புலம்பி அழுதுவிட்டு கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக என்று ஜெபித்தார். இதுபோலவே என்னுடைய தகப்பனாரின் வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை வந்தது. அவர் ஒரு அரசாங்க பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது வருமான வரி இலாகாவில் வேலைவாய்ப்புக்கென ஒரு எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. என் தகப்பனார் இந்த தேர்வினை நன்றாக எழுதியிருந்தார். வேலை கிடைக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் எழுத்துத் தேர்வினை தொடர்ந்து நேர்முக தேர்வுக்காக அவருக்கு அனுப்பப்பட்ட அழைப்போ காலம் கடந்து முடிவான தேதிக்கு பிறகுதான் அவர் கைகளில் கிடைத்தது. அவர் இருதயம் உடைந்து போனது. இந்த நேரத்தில் யார் எனக்கு கை கொடுப்பார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கர்த்தரை நோக்கி முறையிட்டார். அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது திடீரென்று கர்த்தர் அவருக்கு அதே அலுவலகத்திலே பணியாற்றுகிற ஒரு கிறிஸ்தவ சகோதரியை ஞாபகப்படுத்தினார். உடனடியாக அவர்களுடைய வீட்டை நோக்கி ஓடி நடந்த காரியத்தை அவர்களிடம் விளக்கினார். அவர்களின் தகப்பனாரிடம், பயப்படாதேயுங்கள், நேர்முக தேர்வை நடத்துகிறவர் என்னுடைய அதிகாரிதான். நான் அவரிடம் பேசுகிறேன். நிச்சயமாகவே இன்னொரு நாளை உங்களுக்கு குறித்து தருவார் என்று சொன்னார்கள். அப்படியே செய்தார்கள். என் தகப்பனாருக்கு அரசாங்கத்தில் உடனடியாக வேலை கிடைத்தது. வேதத்திலே 38 வருடங்களாக பெதஸ்தா குளத்தின் கரையிலே படுத்திருந்த அந்த திமிர்வாதக்காரன் வேதனையோடு தண்ணீர் கலக்கப்படும் பொழுது, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு யாருண்டு, ஒருவரும் இல்லை என்று புலம்பி சொன்னான். ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி அவனை குணமாக்கினார். எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று புலம்புகின்ற சந்தர்ப்பம் சங்கீதக்காரருக்கும் வந்தது. எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் என்று அவர் சொல்லுகிறார். 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். ஒரு நாள் அந்த சங்கீதக்காரர் தன்னுடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல் வைத்து, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று சொன்னார். 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். தேவ பிள்ளைகளே, எனக்காக யாருண்டு என்று சொல்லி கலங்காமல், அதைரியப்படாமல், எனக்காக கர்த்தர் உண்டு என்று சொல்லி அவர் பேரில் விசுவாசமாயிருங்கள். இன்றைய நினைவிற்கு எரேமியா 32:27. இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 32 மற்றும் 33ஆம் அதிகாரங்கள், மாலை எபிரெயர் 1ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். தைரியமாயிருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.